கொரோனா சமயத்துல இவங்களோட புடவை பெண்கள் கிட்ட ஃபேமஸ். யார் இந்த பீலா வெங்கடேசன்? தமிழ்நாடு எரிசக்தி துறை செயலாளரான பீலா வெங்கடேசன் காலமானாங்க. கொரோனா காலத்துல இவங்களோட பிரஸ் மீட்டை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பொறுப்புகளை வகிச்சு வந்தவங்க சமீபத்துல தான் தன்னோட பெயரை கூட பீலா ராஜேஷ்ல இருந்து பீலா வெங்கடேசன் மாத்திருக்காங்க. 2019 கொரோனா பெருந்தொற்று நம்மளை தாக்குச்சு. முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாம திருமண பக்கம் எல்லாம் அச்சமும் குழப்பமும் தான் இருந்தது. கொரோனா பரவல், தனிமைப்படுத்துதல், மரணம் அப்படின்னு நம்மள ஒரு வழி பண்ணிடுச்சு. அப்போ கொரோனா பரவலை தடுக்க அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அந்த காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் பணி பெயரளவுல பாராட்டுகள்ல வாங்கியிருந்தது. கொரோனா பரவ ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்திச்ச பீலா வெங்கடேசன் மாநிலத்துல கொரோனா பரவல் பத்தின நிலையை விரிவா விளக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு எடுத்து வர நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியா தகவல்களை பகிர்ந்து வந்தாங்க. அப்ப கொரோனாவால மக்கள் முழுக்க பீதியிலும் குழப்பத்திலும் தான் இருந்தாங்க. பீலா வெங்கடேசன் தெளிவான விளக்கங்களை கொடுத்தாங்க. இது மக்களுக்கு அச்சத்தை போக்கி நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. கொரோனா அச்சம் இருந்தாலும் அதையும் தாண்டி தினசரி செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்தவங்க இவங்களோட இந்த செயலை காலகட்டத்தில் பெருசா பாராட்டப்பட்டது. அப்ப பீலா வெங்கடேசன் பிரஸ் சந்திக்க வரப்போ அவங்க என்ன தகவலை சொல்லுவாங்க அப்படின்றத மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் அவங்க சொல்ற தகவலை கவனிச்சாலும் சில பெண்கள் பீலா வெங்கடேசன் கட்டி வந்த சேலையை பார்த்து சில்லாகிச்சு போனாங்க. அவங்களோட சேலை ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் இருக்கிறத அப்பவே பெண்கள் சமூக வலைதளங்கள்ல புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஒடிசாவை சேர்ந்த IPS ஆபீசரான ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிறவரை 1992 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரை பீலா ராஜேஷ்னு மாத்திருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் தாஸ் சில சர்ச்சையில சிக்கின நிலையில அவரை விட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க பீலா. அவரோட பெயரையும் பீலா ராஜேஷ் அப்படின்றதுல இருந்து பீலா வெங்கடேஷன் மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியும் பிரிஞ்சிருக்காங்க. தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பல முக்கிய பதவிகளை இவங்க சிறப்பா கையாண்டிருக்காங்க. 2022 நவம்பர்ல பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பீலா வெங்கடேசன் எரிசக்தி துறை செயலாளராக நியமனம் பண்ணப்பட்டாங்க. இந்த சூழல்ல தான் அவங்களுக்கு கொஞ்சம் மாசமா மோசமான உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதுக்காக அவங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுத்திருக்காங்க. அந்த சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காங்க.